ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திரகாரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டியே, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஒரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்கிறோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையானால், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது, முல்லை பூ குருவுக்கு உண்டானது அது வாங்கி கொடுக்கறது, அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது, குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம் அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய, நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இல்லை. ஏன் குரு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த 3 நட்சத்திரத்தை கொண்ட ராசி சிம்ம ராசி. ராசியின் அதிபதி சூரியன், ஒரு மாத கிரகம். சிம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்தாலேயானால் கம்பீரம், தான் என்ற அகங்காரம், செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த எல்லா விதமான பொறுப்புணர்ச்சி, ஒரு தலைமை ஏற்கும் பண்பு, இது எல்லாமே உண்டான ராசி இது.
சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது குரு வந்து ஒரு சுபர். இந்த குரு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். அதுவும் இப்போ பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக தடங்களாக இருந்த எல்லா விஷயங்களும் தடங்களை தாண்டி அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு, பணவரவு அதிகமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர எடுத்த காரியங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. சரி, 11ஆம் இடம்னு சொல்கிறோமே, அந்த லாபஸ்தானத்தில் பார்த்தோம்னா தொழிலில் மிகப்பெரிய லாபம், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அவர்கள் மூலியமாக ஒரு மிகப்பெரிய அனுகூலமான போக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம் குருவினுடைய வக்கர நிவர்த்தி ஆயிடுது. இதனால் வந்து பார்த்தலையானால் முதல்ல ஒரு 15-16 நாள் 17ஆம் தேதியிலிருந்து 31/3 வரலும் பார்த்தடையானால் தந்தையின் சொத்துக்கள், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பெருமை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தந்தையினுடைய வியாபாரம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதோட பார்த்தோம்னா 1/4 அதாவது 30 வரலும் உண்டான காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மாறுதல்கள் வரும். எடுத்த காரியங்களில் பார்த்திங்கன்னா வேறு வழியில் அந்த காரியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 1/5/2026 26/5/2026 உண்டான காலகட்டத்தில் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். அது தவிர பார்த்தீங்கன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 2வது கல்யாணம் பார்த்துட்டு இருக்கவளுக்கு நிச்சயமாக ஆகும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குரு பகவானின் பார்வை 3ஆம் இடத்துல இருக்குது. அதனால் முயற்சிகள், எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கவிதை, கட்டுரை, அரசியல், செல்வாக்கு, அங்கீகாரம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு திருமணமாய் குழந்தை இல்லைன்னா இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு தடையாயிண்டே இருக்கிறவர்களுக்கு இப்போது திருமண பாக்கியம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது ஆளுமை திறன், எடுத்த விஷயங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை தவிர அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நிச்சயமாக அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வெற்றி நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆளுமை, அரசியல் சார்ந்த, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதை தவிர வந்து உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், அதை தவிர பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஸ் மூலியமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழிலில் பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் வந்து அருகில் இருக்க கோவிலில் தானம் பண்ணுங்கள், விளக்கு ஏற்றுறதுக்கு. அதை தவிர வந்து மூக்கு கடலை இந்த குரு பகவானுக்கு இது பண்ணுங்கள். எலுமிச்சம்பழம் வந்து மாலை பண்ணி போட்டு போவாங்க. அதை தவிர சந்தன காப்பு சாத்துங்க, ஆஞ்சநேயருக்கு பண்ணிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரே வந்து எல்லாவற்றிற்கும் குருவானவர்னு சொல்லுவோம். அதனால் திருச்செந்தூரில் போய் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய ஆற்றல் மிகவும் அதிகமாக நிச்சயமாக வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.